வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடத்த எப்படி விஜய் வாங்கினார், அதற்கு பின்னாடி இருக்கிற RSS அரசியல் என்ன? ஒரு பக்கம் பதற வைக்கிற பல உண்மைகள் வெளிவந்திருக்கு. நாங்க ஓட்டே போடல, எப்படி ஓட்டு வந்துச்சு? சில முக்கியமான வேட்பாளர்களுடைய ஓட்டை வேற டிஸ்ட்ரிக்ட் மாத்தி இருக்கிறாங்க. ஏகப்பட்ட உள்ளடி வேலைகளை செய்திருக்கிறார்கள். ஏகப்பட்ட பொய்களை பரப்பியும் வருகிறார்கள். என்ன நடக்குது தோழர்கள்? 2026 சட்டமன்ற தேர்தல் ரிசல்ட் வெளியே வந்ததுல இருந்து பல பரப்புரை பொய்களை ஆரம்பிச்சிட்டாங்க பாஜக. பல பரப்புரை பொய்களை தாவேகா வேற லெவலுக்கு செஞ்சிட்டு இருக்காங்க. இதுல எனக்கு மகிழ்ச்சியான இடம் என்ன தெரியுங்களா? போன முறை அதிமுகவின் முதுகில் சவாரி செய்து 4 இடங்களை ஜெயிச்சாங்க பாஜக. ஆனா இந்த முறை ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. மொத்த கும்பலும் வீட்டுக்கு போயிருக்கு. மகிழ்ச்சி. கெடுவான் கேடு நினைப்பான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு. நீ கெட்டது நினைச்சீன்னா கெட்டதாண்டா நடக்கும்னு அர்த்தம். நீ SIR-இன் மூலமாக தமிழ்நாட்டை காவு வாங்க பார்த்த, கடைசியில ஒண்ணு இல்லாம ஆக்கியிருக்கிறாங்க. 12% 14% சொல்லிட்டு இருந்த பாஜக வெறும் 3.5% சுருக்கி இருக்கிறாங்க. அடையாளம் இல்லாம ஆக்கி இருக்கிறாங்க. இத்தனைக்கும் கூட்டாட்சியில கூட்டணி கட்சிகளுடைய முதுகுல ஏறி உட்கார்ந்து சவாரி செய்தும் ஓட்டுகள் வாங்க முடியல. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கொங்கு மண்டலங்க. கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்று சொல்லப்பட்டது. 10 இடத்துல ஜெயிப்பாங்க. ஆனா போன முறை கூட அப்படிதான் ஜெயிச்சாங்க. ஆனா இந்த முறை 3 இடங்கள்ல திமுக இவ்வளோ பெரிய கிரைசிஸ் சந்திச்ச பிறகும் 3 இடங்கள்ல திமுக, மிச்ச இடங்கள்ல தாவேகா, ஆக மொத்தம் அதிமுக அவுட் ஆயிருக்கு. கொங்கு மண்டலத்துல 35 ஆண்டுகளுக்கு பின்பு பெரிய மாற்றத்தை சந்தித்து இருக்கிறது கொங்கு மண்டல பகுதி. இன்னொன்னு, கொங்கு மண்டலம் எங்கள் கோட்டை என்று சொன்ன பாஜகவிற்கு பாடத்தை புகட்டி இருக்கிறது. இது இன்னொரு பக்கம். சரிங்க, எப்படிங்க ஜெயிச்சாங்க? என்னங்க அலை அடிச்சதா? விஜய்க்கான அலை அடிச்சதா? விஜய்க்கான அலை அடிச்சிருந்தா 200 சீட்ல ஜெயிச்சிருக்கணும். விஜய் அலை அப்படியே அடிச்சிருச்சு. எல்லா பக்கத்துல எங்களுக்கு தான். வீட்டுல ஒருத்தர், வீட்டுல 3 பேருன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அப்படி அலை அடிச்சிருந்தா எத்தனை பேர் ஜெயிச்சு, எத்தனை சீட்டு கிடைச்சிருக்கணும்? குறைஞ்சது 180 190 கிடைச்சிருக்கணும்ல, 200 கிடைச்சிருக்கணும்ல. இங்க 108ல தொங்கிட்டு நிக்குதே. தொங்கு சட்டமன்றமாய் போச்சே. எப்படி? சரிங்க, இங்க அடிச்சால ஏன் பக்கத்து ஸ்டேட் தமிழ் பேசுற யூனியன் பிரதேசமா இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில அடிக்கல? அடிச்சு மொத்தமா வெளியேற்றிருக்கானுங்க. வெறும் 2 சீட்டை கொடுத்துருக்கானுங்க 30 சீட்ல. ஏன் அங்க அலை அடிக்கல? ஏன்னா எங்க எந்த அலைய அடிக்க வைக்கணும்னு பாஜக ஆல்ரெடி 1 வருஷமா பிளான போட்டான். பாஜக பிளான் படிதான் இங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. RSS பிளான் படிதான் எல்லாம் நடக்குது. கடந்த 6 மாதங்களாக விஜய் பாஜகவை விமர்சிக்காமல் இருப்பதும், விஜய் கைகட்டி நிற்பதும், RSSக்கு தொண்டூழியம் பார்ப்பதும், ஒரு வார்த்தை கூட அவங்க பேரை சொல்ல அஞ்சி நடுங்கியதற்கும் பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. நீங்க SIR இருந்ததுல, SIR-ல வாக்கு நீக்கினாங்கல்ல, 1 கோடி வாக்கு, 97 லட்சம் வாக்கு வட்டமா போட்டோம்னா 1 கோடி வாக்கு. 1 கோடி வாக்கு நீக்கப்பட்டது எந்த இடத்துல? பரவலா தமிழ்நாட்டின் தொகுதிகள்ல நீக்கினாங்களா, இல்ல குறி வச்சு நீக்கினாங்களா? இதுதான் முக்கியமான கேள்வி. குறி வச்சு நீக்கப்பட்டிருக்கிறது தோழர். அதுலயும் குறிப்பா திமுகவினுடைய வலிமையானவர்கள் என்று சொல்லக்கூடிய அமைச்சர்கள், வலிமையா களமாடக்கூடியவர்கள், களப்பணி செய்யக்கூடியவர்கள், கட்சியை கட்டக்கூடியவங்க, இவங்களுடைய தொகுதியெல்லாம் ஓட்ட போட்டிருக்கான் பாஜக. உங்களுக்கு உதாரணம் சொன்னா புரியும். காலையிலே சொன்னேன் லைவ்ல, ஸ்டாலின் சார் தொகுதியில 1,03,812 நெருக்கி 1,04,000 ஓட்டு காணா. சரிங்களா? மொத்தமே அந்த தொகுதியில எத்தனை ஓட்டு இருக்கு? 1 லட்சம் ஓட்டை நீக்கிட்டு வெறும் 1,86,000 ஓட்டை மாத்திரம் வச்சிருக்காங்க. 1 லட்சம் ஓட்டை தூக்கிட்டான். நீங்க எந்த ஓட்டுக்குள்ள சண்டை போடணும்? 1,80,000 ஓட்டுக்குள்ள முடிச்சானா? நீங்க சேப்பாக்கம் உதயநிதி ஸ்டாலின் தொகுதி 89,241 வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க. 89,000 நெருக்கி, அதுவும் 1 லட்சம் தான். 89,000 90,000 ரவுண்டா வச்சா கூட நெருக்கி 1 லட்சத்துக்கு பக்கத்துல வந்துருச்சு. உதயநிதியை காலி பண்ணணும். மா சுப்பிரமணியன் அவர் வலுவா ஸ்டாலினுக்காக நிக்கக்கூடியவர், சென்னையில களமாடக்கூடியவர், எங்க மருத்துவ பிரச்சனைனாலும் ஓடி போய் நிக்கக்கூடியவர், திடீர் விசிட் எல்லாம் அடிப்பாரு, சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தாரு. அவருடைய ஏரியாவில் எவ்வளவு வாக்கு நீக்கிருக்கானுங்க? 87,228. PTR பழனிவேல் தியாகராஜன் 94,500. இப்ப சொல்லுங்க, எவ்வளவு நீக்கி இருக்காங்கன்னு பாருங்க. 94,000 ஓட்டை நீக்கிட்டு தங்களுக்கான ஆளுகளுக்கு ஓட்ட போட்டு தங்களுக்கான ஆளுகளை உள்ள சேர்த்து எவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிருக்கிறானுங்க. இதைத்தாங்க கத்திக்கிட்டே கிடந்தேன்.
இது என்னன்னு பாருங்க, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு, நம்மள பின்னுக்கு தள்ளுறதுக்கான உள்ளடி வேலையை எஸ்ஐஆர் வச்சு முடிச்சிட்டானுங்க. நான் இன்னொரு கேள்வி கேட்குறேங்க. நீங்க மேற்கு வங்கத்துல ஓட்டு விழுந்தது, 200 தொகுதி பாஜகவுக்கு போற அளவுக்கு மேற்கு வங்கத்துல என்ன மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? மம்தா பானர்ஜி பின்னாடி நின்று அவ்வளவு கலவரத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது தனியா உங்களுக்கு போடுறேன். கடுமையான கலவரம், நேத்து ராத்திரி புறம் கலவரம். அப்ப கடுமையா மக்கள் போராடுறாங்க. ஏன்? ஏன்னா நாம் போட்ட வாக்கு இது இல்லை, மம்தா பானர்ஜியே தோக்குறாங்க. அங்க நீங்க 3 பேர் இன்னைக்கு முதல்வரா இல்ல. ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, எனக்கு லட்சம் விமர்சனம் இருக்கு அவங்க மேல. ஒரு பக்கம் மம்தா பானர்ஜி, இன்னொரு பக்கம் ஸ்டாலின், பக்கத்துல தோழர் பினராயி விஜயன். இந்த 3 பேரும் சங்கிகளை கடப்பார விட்டு ஆட்டிட்டு இருந்தாங்க. மிகப்பெரிய அதிர்ச்சி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க, கதற விட்டுட்டு இருந்தாங்க, சட்ட திட்டங்கள்லாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க, களமாடிட்டு இருந்தாங்க. இந்த 3 பேரை இப்ப முதலமைச்சர் இல்ல. எவ்வளவு கிளவரா வேலை பார்த்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னமும் ஓட்டு பெட்டியவே திருடின வீடியோலாம் நம்ம போட்டோம், எல்லாம் பண்ணிருக்கான். அப்ப எஸ்ஐஆரை வச்சு முதல்ல எந்தெந்த தலைவர்கள் வெற்றியடையக்கூடிய அவர்கள் தொகுதியில லட்சக்கணக்கில் வாக்க நீக்கிருக்கானுங்க. எல்லாருடைய கணக்கை எடுத்து பாருங்க, 80,000 90,000 எல்லாமே. அதுதான் இந்த தோல்விக்கு பெரிய ஒரு பக்கத்து துணையா இருந்திருக்கு. இந்த தோல்வியை தீர்மானிக்கிற ஒன்றா இருந்திருக்கு. வெறும் 1000 ஓட்டு, 500 ஓட்டு, 300 ஓட்டு, 200 ஓட்டு, ஒத்த ஓட்டு, இப்படிதான் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மக்கள் திமுகவை கைவிட்டாங்கன்னா இல்ல, இங்க நடந்த உண்மை. எஸ்ஐஆர்ல மக்களை நீக்கி உள்ளடி வேலையை பாஜக பார்த்தது. பாஜகவுக்கு நல்லா தெரியும் நம்ம வர முடியாது, அதிமுக அவுட்டு. அப்ப நம்ம இந்த இடத்த நின்னு உடைக்கணும்னா இன்னொரு ஆள் வரணும், அவர் தான் விஜய். அதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஏங்க அப்படி ஒரு பழிய போடுறீங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்கன்னு கேட்பீங்க. நான் பல உதாரணம் சொல்ல போறேன், பழிய போடல, உண்மையை சொல்றேன். பல உதாரணங்களை. திருப்பத்தூர் தொகுதி, எங்க சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி, அங்க பெரிய கருப்பன் அவர் தான் அமைச்சரா இருந்தவர். அங்க போட்டியிடுறாரு வேட்பாளராக. ஒரு ஓட்டுல விசில தோக்குறாரு. ஒரு ஓட்டுல. அது எப்படிங்க ஒரு ஓட்டுலயே தோத்தாரு அப்படின்னு உங்களுக்கு நெஞ்சு வழியா கேட்பீங்க. அங்க ஒரு உள்ளடி வேலை நடந்திருக்கு. தேர்தல் ஆணையம் வாக்கு பதிவு நடந்ததா ஒரு எண்ணிக்கை சொல்றாங்கல்ல, இந்த தொகுதியில இவ்வளவு வாக்கு பதிவாயிருக்கு, இத்தனை எண்ணிக்கை பதிவாயிருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி தேர்தல் ஆணையம் அறிவித்த எண்ணிக்கை 2,13,739. இது தேர்தல் ஆணையம் பதிவான வாக்கா சொன்னது, அறிவிச்சது. ஆனா என்னென்ன வாக்கு எத்தனை? 2,13,741. 2 வாக்கு சேர்த்து எண்ணிருக்காங்க. இந்த 2 வாக்குல தான் அவன் ஜெயிச்சிருக்கான் விசிலு. அது எப்படிங்க? நீங்க தான் சொல்லியிருக்கீங்க இத்தனை ஓட்டு தான் விழுந்திருக்குன்னு. ஆனா ஓட்டை எண்ணும் போது எப்படி 2 ஓட்டு சேர்ந்து விழுங்கும்? அதுல இன்னொரு உள்ளடி வேலை, தபால் ஓட்டு. திருப்பத்தூர் தொகுதி இது. இந்த தபால் ஓட்டை தூக்கி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிட்டான். வடக்க இருக்கிற திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பியிருக்கான். 5 ஓட்டு தபால் ஓட்டு. இது ஒழுங்கா ஓட்டை எண்ணி, தபால் ஓட்டை ஒழுங்கா எண்ணி இருந்தா அமைச்சர் கருப்பணன், பெரிய கருப்பணன் ஜெயிச்சிருப்பாரு. இந்த 5 ஓட்டை தூக்கி திருப்பத்தூருக்கு அனுப்பிவிட்டு இவரை 2 ஓட்டை கூட எண்ணி இவன் ஜெயிச்சான்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. கிணத்துக்கடவு பகுதியில உக்கிலிப்பாளையம், நம்முடைய தோழர் மை நேம் இஸ் ரெட் தான் அதை சொன்னார், பதிவு பண்ணியிருந்தார். கிணத்துக்கடவு பகுதியில உக்கிலிப்பாளையம், அது ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன கிராம பகுதி. அங்க சில கிராமங்கள்ல ஏற்கனவே விஜயெல்லாம் இப்படி ரொட்டாங்கையில தட்டி விட்டுருக்காங்க, நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அதுல 1-2 பேரு இங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு ஒரு 5 குடும்பம் இருந்திருக்காங்க. மற்ற அத்தனை பேரும் திமுகவுக்கோ மற்ற கட்சிகளுக்கோ வாக்களிக்கிறதா இருக்கு. இதுல என்ன ஆகி போச்சு, வாக்கு எண்ணிக்கை அவர் 40 வருஷத்துக்கு மேல அவர் அரசியல்ல இருக்கிறாரு. இதுல என்ன ஆகி போச்சுன்னா கடைசியில அந்த உக்கிலிப்பாளையம் பகுதியை வாக்குகள் எண்ணப்படும் போது எடுத்த உடனே 500 ஓட்டு விசிலுக்கு வருதான். எங்க இருக்கிறதே 4 குடும்பங்க. மொத்தமா எப்படி எண்ணி பார்த்தாலும் 10 ஓட்டு 12 ஓட்டை தாண்டாது, 15 ஓட்டு கூட வச்சுக்கோங்க. 500 ஓட்டு எப்படி வந்துச்சுன்றாங்க. புரியுதுங்களா? இப்போ பாஜகவுக்கு தேவை ஒரு அடிமை. இப்போது பாஜகவுக்கு தேவை அரசியலற்ற ஒரு நபர். இப்போது பாஜகவுக்கு தேவை கோழை. அதனாலதான் அண்ணன் விஜயை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இன்னொரு டவுட் எனக்கு இருக்கு. ஏங்க எல்லா கருத்து கணிப்பும், எந்த கருத்து கணிப்பா இருந்துட்டு போகுது, அது வடக்க தெக்க 2 கருத்து கணிப்பும் டிஎம்கே ஜெயிக்கும், திமுக கூட்டணி ஜெயிக்கும், ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சர் ஆவார். மறக்காம சொன்னாங்களா? தொடர்ந்து சொன்னாங்களா? எல்லாம் சொல்லுச்சா? ஒரே ஒரு கருத்து கணிப்பை தவிர, ஆக்சிஸ் அப்படின்ற ஒரே ஒரு கருத்து கணிப்பு தவிர எல்லா கருத்து கணிப்பும் ஒன்னா இருந்துச்சு. துக்ளக் ஒரு வேலையை செஞ்சாங்க, தொடர்ந்து ஒரு பரப்புரை பிரச்சாரத்தை பண்ணாங்க. துக்ளக் யாருன்னு உங்களுக்கு தெரியும்.
துக்ளக் பத்திரிகை பாஜகவுடைய பங்காளி பத்திரிகை. பாஜகவுக்கு அரசியல் புரோக்கர் வேலை பார்க்கறதே துக்ளக்கினுடைய ஆடிட்டர் குருமூர்த்தி தான், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப துக்ளக் பத்திரிகை ஒரு கதையை சொல்லிக்கிட்டே இருக்கு, ஒரு கருத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கு, தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. 35% வாக்குகள் வாங்கி 35% வாக்குகள் வாங்கி விஜய் ஜெயிச்சிருவாரு. எப்படி வாய்ப்பு இருக்கு? எப்படி வாய்ப்பு இருக்கு? எங்க பரப்புரை போகல, பிரச்சாரம் பண்ணல, மக்களை சந்திக்கல, எந்த நேர்மையான வேலையும் செயல் திட்டமும் இல்ல. அவர் கொடுத்திருக்கிற அறிக்கையெல்லாம் திமுகவை காப்பி அடிச்ச அறிக்கை. அப்புறம் என்ன மாற்றம் வந்துடும்? ஆனா 35% போட்டான். அது எப்படிங்க கரெக்டா 35% வாங்குறாரு? இப்படி பல உள்ளடி வேலை நடந்திருக்கிறது தோழர்களே. ரொம்ப தெளிவா ஸ்கெட்ச் போட்டு ஒரு கொத்தடிமையை தேடி பிடித்திருக்குது RSS பாஜக சங்க பரிவார் கும்பல். இனிதான் தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்து. ஏன்னா இவருக்கு அரசியல் தெரியாது, அரசியல் புரியாது, சித்தாந்தம்னா ஸ்பெல்லிங் தெரியாது. அதனால அண்ணன் என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்தி மிரட்டி உரட்டி பாஜக ஆட்சி நடக்கும். இது விஜயோடைய ஆட்சி இல்ல, பாஜக ஆட்சி. பார்த்துக்கிட்டே இருங்க.